காலையில காலையில நான் காலையில இருந்து இன்னும் சாப்பிடல, வட்டைக்க போனேன். நான் இப்பதான் வந்தேன் நெல் எடுக்கிறது. அட்டாபூலி போங்க. இங்க பாருங்க, இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குது. இது அவங்களோட வீடு. எத்தனை பேர் மொத்தம்? 5 பிள்ளைகள். நீங்க வந்து 7 பேர். நீங்க இதுக்குள்ள தூங்குறீங்க. உங்களோட வேதம் உண்டு இல்லை, எங்கட வேதம் உண்டு இல்லை. நாங்கள் அல்லா கேட்டா எல்லாம் மதங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. நான் மதம் பார்க்குற ஆள் இல்லை. மதம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த நெத்தில வேணா பொட்டு இருக்கலாம். ஆனால் நான் வந்து ஹிந்து மதத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஒரு ஆள். பிள்ளை எத்தனை ஆண்டு படிக்கிறேன்? இங்கே வாங்க கொஞ்சம் முன்னுக்கு. அப்படி எத்தனை ஆண்டு? 6ஆம் ஆண்டு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين அந்த தங்கச்சிக்கு யா அல்லாஹ் நல்ல என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் சொரிக்கல்முனை அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நான் வந்திருக்கின்றேன். பின்னாடி பார்க்கும்போதே விளங்கும் அந்த கோழிக்கூடு மாதிரி இருக்கின்ற ஒரு இடம்தான் அந்த வீடு. இந்த அக்கா அவங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கின்றோம். இந்த அக்கா அவங்க வந்து முஸ்லீம் மதம். நாங்கள் வந்து இங்கே வந்து மதத்தை குறிப்பிட விரும்பலை. இவங்களுக்கு உண்மையில் வந்து கஷ்டம். அப்போ உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கின்றேன். என்னென்னு சொன்னால், இப்போ எப்படி சொல்கிறேன், நாங்கள் வந்து இன்னொரு இடத்த தான் உதவி செய்கிறதுக்காக வந்து நாங்கள் அந்த உதவி செய்ய வந்த இடத்துல தான் இந்த அக்கா அவங்கள பார்த்து இந்த அக்கா அவங்களும் வந்து நேரடியாக வந்து எங்கிட்ட வந்து உதவி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் நேற்றைய தினம் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இதே உடுப்பட வந்து நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அப்போ அவங்களுக்கு செய்ய வந்து அந்த உதவி பணத்தில் வந்து ஒரு அரைவாசியை பிரித்து எடுத்து இப்போ இவங்களுக்கு தேவையான அந்த ஒரு சிறிய ஒரு உதவியை வழங்கிட்டு போக போகிறோம். அடுத்த கட்டமான உதவிகள் இவங்களுக்கு தேவை. நாம் உள்ளே போயிட்டு எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக பேசலாம். இங்கே பாருங்கள், அவங்க இருக்கிற இடத்தை ஃபுல்லாக வந்து வளர்ச்சி காடு. இவங்களுக்குன்ற ஒரு வேலி கூட சரியா இல்லை. அது வேலி எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பச்சை உடிச்சு போய் இருக்குது. இந்த சின்ன பிள்ளைகளையும் வச்சு இந்த அக்காவா இந்த வீட்டில் இருந்து கொண்டிருக்காங்க. இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குது. பார்க்கும்போது தெரியும். நிறைய பேர் வந்து இந்த கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்புக்காக ஒரு கொட்டில் மாதிரி அடிப்பாங்க, ஒரு குடிசை மாதிரி கட்டுவாங்க, அதை வந்து வளர்க்குறதுக்காக வேண்டி. அது மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடம். அப்படின்னு கூட சொல்லல, அதை விட சின்னதாக தான் இருக்குது. இப்போ வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? நிகாரா. நிகாரா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள். எத்தனை பெண் பிள்ளைகள், எத்தனை ஆண் பிள்ளைகள்? ஆண் பிள்ளை 2, பெண் பிள்ளை 3. பெண் பிள்ளை 3. உங்களோட கணவர் எங்கக்கா? கணவர் விட்டு போயிட்டார். சரி, எல்லாமே பேசுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதமா? சம்மதம். என்னென்னு சொன்னாக்கா, நாங்கள் போகிற எல்லா இடங்களையும் கேட்குறது வளமை. அப்போ அதனால கூட கேட்குறேன். நாங்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து உதவி கேட்டிருந்தீங்க. அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் வந்திருந்தோம். அழாதீங்கக்கா. ஃபஸ்ட்டா நாங்கள் பாருங்க, அந்த கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க முதலே வந்து அக்கா அழுறாங்க. அவ்வளோ ஒரு பதிவாக மண்ணில் அவ்வளோ ஒரு கஷ்டம். இப்போ எப்படி சொல்கிறேன், சாப்பாடு கூட இல்லை தெரியுமா? சாப்பாடு கூட இல்லை. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்போ வந்து நான் அந்த உதவியை 2ஆக பிரிச்சு நேற்று தினம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடனே வந்து அக்காவுக்கான அந்த உலர்ண பொருட்கள் வாங்கிட்டு பிள்ளைகள் படிக்கிறதுக்கான அந்த கொப்பிகள், அந்த பென்சில், சில டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ 5 பிள்ளைகள் நீங்கள் எப்படி வளர்க்கீங்க? பட்டை வழியை போய் கஷ்டப்பட்டு அங்கேருந்து போய்த்தான் இப்படி பிள்ளைகள் வளர்க்கணும். இப்படி உதவியில் நாங்கள் கிடைச்சாத்தான் இன்னைக்கு வேறு சரியான கஷ்டம் எனக்கு. சரி. இப்போ இந்த பிள்ளைக்கு எத்தனை வயசுக்கா? எத்தனை மாதம்? 1.5 வயசு. அப்போ உங்களோட கணவர் விட்டுட்டு போய் இப்போ கிட்டத்தட்ட ஆகு? இப்போ 1 வருஷத்துக்கு கூட இருக்கு. 1 வருஷத்துக்கு கூட. அப்போ அதுக்கப்புறம் அவரை தொடரவே இல்லை? இல்லை. சரியான மாதிரி வெயிலாக இருக்குது. உள்ளே நின்று பேசல. இங்கே பாருங்க, இந்த குடியில மட்டும் எங்கே இருக்குண்டு முன் இரவான ஓடத்திரிக்கிண்டு பாருங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து நிமிந்து நிற்கல, அது தலையில் அடிச்சிடும். நிற்கிறதுக்கான இடத்த இணல் வசதிகளும் இல்லை. அப்பக்கா உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் வட்டையை போய் தான் நடத்துறீங்க. நான் கஷ்டப்பட்டு தான் இந்த பிள்ளைகளை வளர்க்க, நான் படிப்பிச்சு வளர்க்க, இந்த பிள்ளைகளை நான் தான் பார்க்கணும் எல்லாம். இப்போ இன்றைக்கு சாப்பிட்டுதீங்களா? இன்னும் நான் சாப்பிடல. சாப்பிடல. இரவு சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டேன். இரவு என்ன சாப்பிடுவீங்க? இரவு சோறு சாப்பிட்டேன். காலையில் நான் காலையில இருந்து இன்னும் சாப்பிடல, வட்டைக்க போனேன். நான் இப்பதான் வந்தேன் நெல் எடுக்கிறது. அட்டாபூலி டைம் இப்போ என்னக்கா? 3:30-4 மணி ஆகுதுக்கா. நீ சாப்பிடல? பிள்ளைகள் சாப்பிடுத்தாங்களா? பிள்ளைகள் சாப்பிட்டாங்க. எங்கே சாப்பிட்டாங்க? இந்த வீட்டு பக்கத்தில் அந்த வீட்டாக்கள் கொடுத்தேன். பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடுத்து. அப்போ இப்போ இரவுக்கு சாப்பிட்றதுக்காக என்ன நீங்கள் சாப்பாடு வச்சிருக்கீங்க? சமைக்கணும் தானே. அதான் இப்போ நாங்கள் இன்றைக்கு வரலன்னு சொன்னால் உங்களோட இரவு சாப்பாடு என்னென்ன அது இங்கே சமைக்கத்தானே வேணும். பிள்ளைகளுக்கு கஷ்டம். பிள்ளைகள் வந்து எத்தனை பிள்ளைகள் பாடசாலைக்கு போகிறாங்க? 3 பேர்.
3 பேர். பாடசாலைக்கு போறதுக்கான ஏற்பாடுகள் அதுக்கான வசதிகள்லாம் என்ன மாதிரி? வசதிகள் நான் உழைச்ச இனி ஆக்களும் உதவி செய்யறது அந்த ஸ்கூலால கொண்டு வந்து பேக்கள் கொடுத்தாங்க. ஆ. பிள்ளைகளை கொப்பி கொடுத்திக்காங்க. உடுப்பு இன்னும் தைக்கல, அந்த பொடியனுக்கு இந்த பிள்ளைக்கு இன்னும் தைக்கல உடுப்பு. இது எல்லாம் அரைகுறையா தான் இருக்கு, எல்லாம் நம்ம முழுசா ஒன்றும் செய்வாடல பிள்ளைகள். பிள்ளை எத்தனாம் ஆண்டு படிக்கிற? இங்க வாங்க கொஞ்சம் முன்னுக்கு. அப்படி எத்தனாம் ஆண்டு? 6ஆம் ஆண்டு. பிள்ளைய பேர் என்ன? நிஹ்மா. நிஹ்மா என்ன? நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பீங்க. எத்தனாவது மால் வந்து நீங்க வகுப்புல? 3வது மால் வந்து நீங்களா? 3 நாள் அப்படி வருவீங்க. எத்தனை பிள்ளைங்க உங்களோட வகுப்புல? 12 பேர். 12 பேர். நீங்க 3வது 4 வருவீங்க. அப்ப காலையில இருந்து சாப்பிடுதீங்களா? சாப்பிடுதீங்க. உங்களோட அப்பா எங்க போனவங்க தெரியுமா? தெரியா. உங்களை பாக்குறதுல அம்மா தானே பாக்குறவங்க? இது யாரு பக்கத்துல நிக்கிற? தம்பி எத்தனை ஆண்டு படிக்கிறவங்க? 3ஆம் ஆண்டு. தம்பியோட பேர் என்ன மகன்? நிஹான். நீங்க எத்தனை ஆண்டு படிக்கிற? 3ஆம் ஆண்டா? காலையில் சாப்பிட்டீங்களா? மதியம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுதீங்க. கிட்ட வாங்க கொஞ்சம். அண்ணா உள்ளுக்குள்ள வந்தா தலையில் அடிக்கும் அண்ணாவுக்கு. சரி, இப்போ நீங்க எத்தனையாவது ஆள் வருவீங்க பள்ளியில? 3வது ஆள். எத்தனை பிள்ளைகள் வகுப்புல? 6 பேர். நல்லா படிப்பீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க வாங்க, முன்னுக்கு வாங்க தங்கச்சி. உங்களுக்கு இப்போ பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வீடு வேணும். வீடா வேணும் உங்களுக்கு? அப்போ சாப்பாடு தேவை இல்லையா? சாப்பாடு வேணுமா? அப்போ படிக்கிறதுக்கு தேவையான கொப்பி சாமான் ஒன்றும் தேவை இல்லையா? வேணுமா? அப்போ எதனாலும் ஒன்று தானே தரலாம். உங்களுக்கு என்ன வேணும்? ஆனால் அவங்க வந்து கழுத்து கிடக்கு. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. சரி, அப்படி தேங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் தரலாம். கொண்டு போய் சாப்பாடு தரலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் படிக்கிறதுக்கான கொப்பி புத்தகம் வாங்கி தரலாம். இல்லைன்னு சொன்னால் வீடு தரலாம். உங்களுக்கு 3ல் எது வேணும்? வீடு தானே வேணும். இப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து படிச்சிங்கண்டா படித்து வீடு கட்டலாம். நீங்கள் நல்லா படிச்சிங்கண்டா படித்து சாப்பாடு வாங்கலாம். ஆனால் வீடு கட்டுனா வீடு வந்து சாப்பாடு தராது உங்களுக்கு. பிள்ளைங்கிட்டா அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? சாப்பாடு. அப்போ சாப்பாடு இருந்தால் இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு நாங்கள் தருவோம். இப்போ நாளைக்கு சாப்பிட்றது படிக்கணும். பெஸ்ட்டாக நம்ம என்ன சரியா நல்லா படிக்கணும். படிக்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் கொப்பியெல்லாம் வாங்கி தந்திக்கோம். நல்லா படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்து கொண்டு நம்மளோட உறவுகள் உதவி செய்வாங்க. உங்களுக்கு வீடு கட்டி தருவாங்க. சரியாமல் நல்லா படிக்கணுமா? நீங்கள் படிப்பீங்களா? நல்லா படித்து பெரிய ஆள் வரணுமா? தம்பி அது தங்கச்சா? தம்பியா? முடிய வளர்த்துறீங்க. எனக்கு அறியுது. தம்பியோட பேர் என்னம்மா? என்ன பேர்? இப்ரானா. தம்பிக்கு எத்தனை வயசு? 4 வயசா? நீங்க வடிவா இருக்கீங்க. நீங்க வடிவா நாள் எத்தனை ஆண்டு படிக்கிற? பேசுங்களா அண்ணாவோட? பேச மாட்டீங்களா? பேசு. எத்தனை ஆண்டு படிக்கீங்க? சரியா. சரியா. பாருங்க, இவதான் வந்து மூத்தாள். இவருக்கு பிறகு தம்பி, இவருக்கு பிறகு இந்த தம்பி, இவருக்கு பிறகு இந்த தங்கச்சி, இந்த தங்கச்சிக்கு பிறகு இதுவும் இந்த மகள் தான் எனக்கா தங்கச்சி. அப்பக்கா அவங்களோட சொந்த பந்தம் ஒருத்தரும் இல்லையாக்கா? அவங்களோட அப்பா அவங்க, அவங்களோட அம்மா அவங்க உறவுகள்? அப்பா இல்ல, செத்துட்டாரு. அம்மா மட்டும் இருக்கு. அம்மாங்க அந்த நினைக்கிற அம்மா. அப்ப உங்களுக்கு அக்கா தங்கச்சி அப்படி ஒருத்தரும் இல்லை? அம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. என்னன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில எப்படி அம்மா போய் கொண்டிருக்கீ? உங்களோட வாழ்க்கையில அப்படித்தான் கஷ்டமான நிலைமையெல்லாம் போகுது. நான் அவருக்கு கொடுக்க வேண்டியது நாங்கள் ஒன்றும் இல்லை. எல்லாம் அழித்தாலும் மட்டும் போய் பிள்ளையெல்லாம் தர வந்து அம்புட்டு நிக்கிட்டு நான் தங்களை வெட்டி வடிக்க விளக்கறினோன்ட்டு சோறு கொடுத்து திண்டுக்கிருக்கேன். கொல்லவட்டியில தானே? காலையில சாப்பிடுறீங்களா? காலையில சாப்பிட்டு. உங்களோட மகள் சாப்பிடலையாமே? அவள் சாப்பிடல. பிள்ளைகளுக்காக விட்டு போட்டு நாங்க எல்லாரும் ஜாலியாக போனேன். நானும் பக்கத்துல அம்மந்து சாப்பிட்டு. பாருங்க எப்படி கஷ்டம் தான் எங்களுக்கு. உங்களுக்கு நடுப்பத்துல இருந்து கஷ்டம்தான். இன்னைக்கு ஆம்பளைகள் இல்லை, அதனால எங்களுக்கு ஒரே கஷ்டம்தான். எவ்வளவு கொண்டு வந்தாலும் பிள்ளை ஊட்டிகளுக்கு கொடுக்க காணாது. பெருக்க அப்படி கிடக்கும். அந்த அரிசிகள் எல்லாம் ஒருத்ததுக்கு பிறகு நாங்க இவ்வளவு கஷ்டத்தை பட்டுட்டோம். வீட்டு கொடுக்க காக்கத்துக்கு அளவு அடிக்கத்தான் கொடுத்து இந்த பிள்ளைகளை வளர்த்து.
என்ன செய்யறோம் நாங்க அப்படி எங்களுக்கு நிலைமை அப்படியான நிலைமையா இதெல்லாம் ஒருத்த வாங்கம்மா கட்டையில் சாஞ்சி நிற்காம எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு நீங்கள் அழுது பேசி எந்த பங்கம்மா இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு அம்மாம்மா எனக்கு 61 61 வயசு சரியாம்மாம்மா என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் என்ன உதவி செய்யணும் எங்களுக்கு தின்ன சாப்பாடு எங்களுக்கு ஒரு மண்டு மனையும் தவணைக்கு தரும் வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை இந்த பிள்ளைகளையும் வளர்ந்துங்கிறதுக்கு அந்த மண்டு மனையும் இணைக்கு தருவோம் வீடு உண்டும் உங்களுக்கு சாப்பாடு தான் வேணும் சாப்பாடு தான் வேணும் அப்போ நீங்கள் இந்த உழவு பேரும் இந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறீங்க ஓ இதுக்குள்ள இருக்கிறீங்க இதுக்குள்ள அங்கடக்குற சாப்பாட்டா நெருக்கம்தான் எல்லாத்தையும் அனுபவிச்சு கிடக்கும் இப்போ உங்களுக்கு களவட்டிக்கு வயல்வெளியை போனால் உங்களுக்கு எவ்வளோ நெல் தருவாங்க எவ்வளோ கிடைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தருவாங்க மன ஒரு இவ்வளவு நெல் போடுவாங்க அது ஓடி ஓடி ஒவ்வொரு களவட்டி வழியை எடுத்து அவ்வளவு தான் கிடைக்கும் எங்களுக்கு ஒரு 3-4 மரக்க நெல் போல எடுப்போம் நாங்க ஒரு தரத்துக்கு சில நேரம் நண்டைக்கு ஒன்றும் இல்லை நெஞ்சால போனாதான் அப்படி கிடக்கும் பாருங்க இவ்வளோ கஷ்டம் உண்டு அப்படி இந்த அக்கா அவங்களோட வீடு அப்படியே பார்த்துட்டு வரும் பாருங்க இந்த வீடை பார்க்கவே தேவையில்லை இருந்து உங்களை சுற்றி வளைச்சு காட்ட போகிறேன் இப்போ உள்ளே போயிட்டு வரும் அப்படி உள்ளுக்கு வாங்க இந்த முன்னுக்கு போய் ஒரு காட்டுங்க அப்படியே முன்னுக்கு அப்படியே போங்க இங்கே பாருங்க இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குது இது அவங்களோட வீடு எத்தனை பேர் மொத்தம் 5 பிள்ளைகள் நீங்கள் உண்டு 7 பேர் நீங்கள் இதுக்குள்ளே தூங்குற நீங்கள் வா அப்படியே பாருங்க இப்படி இந்த உள்ளுக்குள்ளே போய் பாட்டுவோம் பாருங்க பாருங்க இந்த வீட்டு ஒரு ஆட்டு காலை கோழி கூடு கூட இந்த அளவு இப்படி இருக்காது ஒரு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல ஒரு சின்ன ஒரு இடம்டாப்பா எப்படி வாழ்கிறாங்க ஏன்னா ரெண்டு கீறுறது ஒரு இடம் இல்லை அப்படி ஒரு இடத்த நின்று சுற்றி வாரன் அப்போ கதவும் இல்லை துணிதான் இந்த அறியா ஓகே சரி அக்கா அப்போ நாங்கள் போயிட்டு வரடா ஒன்று வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்களா இந்த பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு யாரும் உதவி செய்யத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் உதவி தான் 2 பிள்ளைகளை படிப்பிச்சு எனக்கு ஒரு வீடும் இதுக்குரிய இது இழந்தா காணும் எனக்கு கஷ்டப்படு நானே வளர்க்கணும் 5 பிள்ளைகளையும் பார்க்குறாங்களுக்கு உதவி செய்யுங்க சரியாக்கா குளராதிங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி அறியுது என்ன பேசுகிறேன்னு தெரியல அப்போ உங்களுக்கான அந்த உலர்வுண பொருட்கள் வாங்கியிருக்கா நீங்கள் சாப்பிடுங்க மாதிரி சரியா வச்சு உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது அப்படி ஒரு 1.5 மாதத்துக்கு காணும் இன்னைக்கு 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு சாப்பிடுங்க என்னென்னு சொன்னால் இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய வரதராஜர் ரஞ்சினி என்கின்ற ஒரு அக்கா வந்து உதவி செய்திருக்காங்க அவங்களுடைய 23வது திருமண நாளை முன்னிட்டு இந்த உதவி செய்திருக்காங்க அதாவது அவங்களுடைய திருமண நாள் பார்த்துட்டிங்கன்னா 1 மாதம் 20ஆம் தேதி இப்போ அந்த திருமண நாளை கொண்டாடுற அக்காக்களுக்கு வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் எங்களுடைய உறவுகள் சார்பாகவும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக வந்து அவங்க பல்லாண்டு காலம் நீடுடி காலம் வாழ வேண்டும் அப்போ இவங்களுக்கு தேவையான அந்த உலர்வுணவுப் பொருட்களை நாங்கள் ஒரு கடையில் எடுத்து வந்திருந்தோம் அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கொள்கிறேன் பார்த்துட்டு வாங்க சரி நாங்கள் இப்போ அந்த வகையில் உலர்வுணவுப் பொருட்களும் பாட புத்தகங்கள் கொப்பிகள்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கின்றேன் நேற்றைய தினமும் நீங்கள் இதே கடை இதே உடப்போட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு இடத்த உதவி செய்யறதுக்கு வந்து நாங்கள் அப்போ அந்த உதவி செய்ய வந்த இடத்துல இன்னொரு குடும்பத்தை பார்த்தோம் அப்போ ஒன்றுமே செய்து கொள்ள முடியாமல் போயிடுது அப்போ வந்த காசை வந்து 2ஆக பிரித்து அப்போ அதில் ஒரு பணத்துக்கு வந்து இன்னொரு குடும்பத்துக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி உலர்வுணவுப் பொருட்கள் போட்டிருக்கோம் 15,000 ரூபாய்க்கு நாங்கள் உலர்வுணவுப் பொருட்கள் போட்டிருக்கோம் என்னென்னு சொன்னால் நேற்றைய வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது என்னது நேற்று வந்து அதே இடம் அதே கடை அதே பொருட்கள் அதே பில் அப்போ இப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு தான் உதவி செய்யறதுக்காக வந்து நாங்கள் அப்போ அந்த உதவி செய்ய வந்த இடத்துல இன்னொரு குடும்பத்தை பார்த்தோம் அவங்க வந்து முஸ்லீம் மதம் என்ன சொன்னால் நான் வந்து இந்த மதத்தை சொல்ல விரும்பல அவங்க வந்து முஸ்லீம்காரவங்க சரி அவங்களுக்கான உதவி தான் நாங்கள் செய்ய வந்திருக்கின்றோம் அப்போ உலர்வுணவுப் பொருட்கள் நீங்கள் எவ்வளோ நான் போட்டிருக்கீங்க அவங்களுக்கு 10,000 ரூபாய் போட்டிருக்கீங்க மற்ற இந்த கொப்பி சாமான சேர்த்து 5,000 மொத்தம் 15,000 பில் பண்ணிக்க போட்டிங்க அப்போ என்னென்ன உலர்வு பொருட்கள் நீங்கள் எவ்வளோ போட்டீங்கன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள் அவங்களுக்கு இப்போ சாமான் போட்டிருக்கோம் அதில் 2 பீஸ் போட்டிருக்கோம் 650 அடிச்சிருக்கோம் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி 500 தான் போட்டிருக்கோம் 2 1000 மற்ற நெத்தலி கருவாடு 1/2 கிலோ போட்டிருக்கோம் சீனி 1 கிலோ போட்டிருக்கோம் பிஸ்கெட் பொதி போட்டிருக்கோம் 2 பேக்கெட் அரிசி போட்டிருக்கோம் 10 கிலோ மற்ற தூள் மாசி உப்பு சோயா அரிசிமா மற்ற தேயிலை பருப்பு வெங்காயம் பால்மா ரிங்ஸோ சோப் அந்த போட்டிருக்கு கேக் போட்டிருக்கு நூடுல்ஸ் போட்டிருக்கு
மற்ற சிக்னல் போட்டிருக்கோம். மற்றது கொப்பி சாமானில் டிஃபன் பாக்ஸ் போட்டிருக்கு 2, கலர் போட்டிருக்கு, மற்றது தண்ணி போட்டல் போட்டிருக்கு, மற்ற கொப்பி ஐட்டத்தில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் போட்டிருக்கோம். கட்டர், ரேசர், பச போத்தல் போட்டிருக்கு, சாமான் போட்டிருக்கு. இந்த அருகில் போட்டிருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பாடசாலைக்கு போகிற சின்ன பிள்ளைகளும் இருக்குது. அந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி பாடசாலைக்கு செல்லக்கூடியதுக்கான பொருட்களாக ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. மீதமுள்ள பொருட்களாக ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. மொத்தமாக 15,000 ரூபாய்க்குரிய பொருட்கள் இந்த கடையில் வாங்கியிருக்கின்றோம். அப்போ நாங்கள் இதில் பாருங்க எவ்வளோ இருக்குண்டு. 5,000, 10,000, 15,000 இருக்குது. இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய வரதராஜா ரஞ்சினி என்கின்ற அக்கா வந்து தங்களுடைய 23வது திருமண நாளை முன்னிட்டு மொத்தமாகவே 50,000 ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த 50,000 ரூபாய் பணத்தில் வந்து நேற்றைய தினம் நாங்கள் ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்திருந்தோம். அந்த வகையில் வந்து இந்த ஒரு குடும்பத்திற்கு 20,000 ரூபாய்க்கு உதவி செய்ய போகின்றோம். மீதமாக இன்னும் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. இன்னும் ஒரு குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் அதை நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம்னு சொன்னால் வந்ததுன்னாங்க. அவங்க வந்து விடுறாங்க இல்லை, அவ்வளோ பதிவாமல் இருக்குது. பார்க்கும்போதே கண்டிப்பாக முடிஞ்சு அவங்களும் கொடுத்துட்டு போவோம். இல்லையா இந்த 10,000 ரூபாய் போதாதுன்னு சொன்னால், இப்போ 10,000 ரூபான்றது போதாது, தற்காலிகமாக கொடுத்துட்டு போகிறோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் அடுத்த வீடியோவில் இதை சேர்த்து நாங்கள் கொடுத்து விடுறோம். அப்போ இந்த உதவி செய்த அக்காவுக்கு மிச்ச நன்றிகள் அக்கா. உங்களோட சைடில் வந்து நீங்கள் என்ன போட்டீங்க? அதை கேட்க மறந்துட்டேன். மற்ற இல்லை பிஸ்கெட் ஒன்று போட்டுனாங்க. இப்போ இதில் என்ன வேணும் நீங்கள் ஒன்றுவாங்கண்ணா? இல்லை உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நான் ஒன்று இடத்துல நாங்கள் ஒன்று கொடுத்து விடுவோம். அப்போ கடும் நட்டமாக போயிட்டுதா? அந்த அளவுக்கு இல்லை. என்ன சொன்னால் ஒரே நாளில் வந்து நாங்கள் இந்த கடையில் வந்து எடுத்துருக்கோம். அதாவது 30,000 ரூபாய் விளையாட பொருட்கள் எடுத்துருக்கின்றோம். அப்போ நேற்றைய தினம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்களோட சைட்டால் வந்து கிரேம் கிரேக்கர் ஒரு பக்கெட் வந்து போட்டாங்க. அப்போ இந்த குடும்பத்துக்கு ஏதாவது வந்து அவங்க சைட்டால் தரத்தானே வேணும். அதாங்க இப்போ கேட்டுக்கொண்டிருக்கேன். அந்த தேடி கொண்டிருக்கேன். அங்கே பாருங்க அந்த அண்ணா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. என்னன்னது? நூடுல்ஸ் பாக்கெட். ஓகே, எவ்வளோ பாக்கெட் இது? 260 ரூபா. 260. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. சரி, ஓகே. சரி பாருங்க. இங்க பாருங்க இந்த போற வழிகளை எப்படி இருக்கண்டு. ஒரு 10 காட்டுக்குள்ளாம தான் கூட வீடு இருக்குது. எதுக்குள்ள நீ வேணும் பாருங்க இடத்த அந்த 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 சைடு தகர வீடு அவங்கட தான். பாருங்க இந்த வழிகளையும் வீடு இருக்கிற இடத்தையும். வளைச்சி வேலி இல்லை 10 தான் இருக்கு அவங்களோட வளைச்சுன்னா வளவுக்குள்ளே ஃபுல்லாக 10 தான் இருக்கு. அங்கே அந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. அக்கா வணக்கம் அக்கா. உள்ளுக்குள்ள வைக்கட்டா? இங்க பாருங்க இந்த வீட்டுடாப்பா. அந்த வீட்டோட பிள்ளைகள் 5 பிள்ளைகள் கோழி கூடு மாதிரி படுக்கிற இடம் தானே இது. ஏதாவது உதவி இருந்தால் வீட்டை வாங்கி கொடுத்தா அவளுக்கு நன்மை கிடைக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். நான் சொல்லுவேன் மோசம் கோழி கூடு மாதிரி 5 பிள்ளைகளும் எங்கேயாவது கடை வெட்டிக்கு அதுக்கு போய் எது வாங்கி போய் சாப்பிடுவாங்கன்னு இருக்காங்க. பள்ளியில் வந்து சேர்க்கின்றார்கள். குரூப் வேணும். குரூப் இல்லாமல் பள்ளியில் சேர்க்க மாட்டாங்க. குரூப் வாங்க அவள்கிட்ட காசு பார்த்துருப்பீங்க நம்புறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா மிகிதமாகவே ஒரு 5,000 ரூபாய் பணம் இருக்குது. தரிகாக்கூடிய பில்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைக்குள்ளே வச்சு காட்டிருப்போம் நாங்கள். அப்போ இந்த பணத்தை வந்து நாங்கள் மீதம் உள்ள பணத்தை அக்காவோட கையில் வந்து கொடுத்துட்டு போகிறோம். இதில் பாருங்க அக்கா அவ்வளோ இருக்குண்டு. 5,000 இருக்குது. அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக்கா? சந்தோஷம். இந்த உதவி செஞ்சார்கள் நன்றி தெரிவிக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கட்டும். உதவி செய்வான் மக்கள். இந்த நன்மை செய்தவ அக்காவுக்கு தங்கச்சியோ எவரோ சரி அவர்களுக்கு உதவி செஞ்சவர்களுக்கு அல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறேன். நான் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் மக்கள். அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வீங்க? அல்லாஹ்கிட்ட நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல உதவியை கொடுக்கணும். யா அல்லாஹ் அந்த
ஒரு தங்கச்சிக்கு யா அல்லாஹ் நல்ல பதவியை கொடுக்கணும், யா அல்லாஹ் அவ நீடுழி வாழ்க்கை நல்ல வாழ்க்கை பறக்கத்தை கொடுத்துருவோம். நான் என்னே அல்லாஹ் யா அல்லாஹ் யா ரப்பி யா பரே நான் என்னே யா அல்லாஹ் நான் கேட்டுக்கொள்வோம். சரியம்மா சரியப்பா, எனக்கு இந்த ஒரு மாதிரி அறியுது. அங்கே நாங்க தின்ற சாப்பாடு நல்ல உதவி செய்வோம் மக்கள். நாங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம் மக்கள். உங்களோட வேதம் உண்டு இல்லை, எங்கட வேதம் உண்டு இல்லை. நாங்க அல்லாஹ் கிட்ட எல்லாம் அல்லாஹ் மதங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் மதம் பார்க்குற ஆள் இல்லை, மதம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த நெத்தியில் வேணா போட்டு இருக்கலாம். ஆனால் நான் ஹிந்து மதத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஒரு ஆள். இப்போ நான் பிறப்பால ஹிந்து இருந்த எல்லா மதத்தையும் நான் சமனா பார்க்குற ஒரு ஆள். அவர் ஒரு இந்து தானே, நாங்க நல்லா தான் இருக்கோம். அவர் இப்போ தெரிஞ்சோடி அண்ணன் கொண்டு எங்களுக்கு படிக்கும். ஒரு அண்ணா எங்களை அறிமுகப்படுத்தி இருந்தார். அனுபவப்படுத்தி நான் உணர்ந்து தரலையா மக்கள். நாங்க அப்படி ஒத்தருக்கு நாங்க துரோகம் செய்யல மக்கள். நீங்களும் எங்களை பிரிச்சு பார்க்க தேவையில்லை. நான் பிறப்பால ஒரு ஹிந்துவா இருந்தாலும் எனக்கு அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் ஒரு விருப்பமும் ஹிந்து மதத்திலையும் தமிழ்லையும் இருக்குது. இருந்தும் ஆனா எல்லா மதத்தையும் சமனா பார்க்க, எல்லா மதத்திலையும் ஒரு சின்ன விருப்பம் இருக்குது எனக்கு. சரியாமா அப்படின்னு யோசிக்க வேணா. இந்த இனம் மதம் எல்லாம் ஒரு பிரச்சனை, நீங்க அப்படி யோசிக்க வேணா. கண்டிப்பா பார்த்து கொண்டு உறவுகள் நமக்கு உதவி செய்வாங்கன்னு நான் நம்புறேன், உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு. சரியாக்கா? அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் என்னக்கா. அப்போ இந்த உதவியை செய்த உண்மையிலே அந்த சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய வரதராஜா ரஞ்சினி என்கின்ற அக்காவுக்கு கோடான கோடி நன்றிகள் அக்கா. உங்களுக்கு வார்த்தைகளால் எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல. உண்மையிலே உங்களோட பணம் ஒரு உரிய இடத்தை கண்டிப்பாக போய் சேர்ந்துருக்குன்று. இந்த அக்கா பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாகவே 50,000 பணத்தை அனுப்பியிருந்தவங்க. அந்த 50,000 ரூபாயில் நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய்க்குரிய உலர்ணவு பொருட்களும் கையில் காசும் கொடுத்துருந்தோம். இவங்களுக்கும் 20,000 ரூபாய்க்குரிய ஒரு சிறிய ஒரு உதவியை வழங்கியிருக்கோம். மீதமாக ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. இப்போ இன்னும் ஒரு குடும்பம் இருக்குது பக்கத்திலேயே இருக்குது. அவங்களையும் பார்த்துட்டு போகிறோம். முன்னாயத்த ஏற்பாட்டோட வரல. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து கொண்டு இருங்க. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் என்னக்கா. வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்களா? இல்லை இல்லை, அவங்களுக்கு தான் நன்றி சொல்கிறேன் நாங்கள் தந்தவங்களுக்கு. சரி ஓகேம்மா, ஒன்று ஜோசியாங்க. நான் போயிட்டு வரேன். சரி அம்மா. சரி, நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு உதவி கிடைக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எவ்வளோக்கு பகிர முடியுமோ பகிருங்க. ஒரு அவசரமான ஒரு உதவி கோரலன்னு நான் சொல்லலாம். ஏன்டா பசியில் பிள்ளைகள் வாடிக்கொண்டிருக்குது, படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இல்லை, இவங்க அன்றாடமாக வாழ்க்கை நடத்துறதுக்கான வாழ்வாதாரம் இல்லை. இப்படியாக பல இன்னல்களுக்கு மத்தியில் ஒரு ஆண் துணை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்போ அந்த வகையில் வீடியோவை எவ்வளோக்கு பகிர முடியுமோ பகிருங்க. நீங்கள் பகிர்வது மூலமாக உங்களுக்கான அந்த உதவிகள் கிடைக்கும் என்று நான் கேட்டுக்கொண்டு, இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களாக நான் கீழே வாசித்து பார்ப்பேன். ஏன்னா இப்படியான உதவிகள் செய்யும்போது தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டமாக எவ்வாறு பயணிக்கலாம்ன்றது எங்களுக்குமே தெரிய வரும். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலமாக. சரி, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்.